ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் பாட் ரெசிபி மாதிரி பருப்பு சாதங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேற்று நைட்டே யோசித்து படுத்துட்டேன். அதனால் கொஞ்சம் காலையில் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன். 6 o'clock எழுந்திரிச்சு வந்து பருப்பு சாதத்துக்கு தேவையான பருப்பும் அரிசியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பருப்பு சாதத்துக்கு எப்போவுமே நான் வந்து புளியெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணிக்குவேன். புளி வந்து நிறைய டிஷ்ஷில் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி அப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு ஒன் பாட் ரெசிபி மாதிரி பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து மதியானத்துக்கும் சரியாயிடும். காலையில் பருப்பு சாதம் சாப்பிட்டு போயிடுவான்னு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு குக்கரில் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டு சாம்பார் தூள் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரிசியும் பருப்பி கலந்து போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டோம்ங்களா, சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். நான் நிறைய வீடியோவில் நான் பருப்பு சாதம் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். அடிக்கடி நான் வீட்டில் செய்கிற ரெசிபியும் பருப்பு சாதம், ஏன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பருப்பு சாதம் கூட கிழங்கு சிப்ஸும் முட்டையை வச்சுனா பாப்பா சாப்பிட்டு சூப்பராக கிளம்பிடுவா. ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து தமிழ் கிளாஸ் வந்து லைப்ரரி, அதாவது நூலகம் பற்றி ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து ரிகர்சல் மாதிரி வந்துட்டு பேசிக்கமா நான் சொல்கிறேன் பாருமா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்து கிச்சனில் நின்றுட்டு இருந்தேன். ஸோ நான் அதையும் வாட்ச் பண்ணிட்டு அப்படியே அவளையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் சாப்பாடு தாளித்த பிறகு 3 விசில் இறக்குறப்ப கொஞ்சமாக நெய் போட்டு பாப்பாவுக்கு சாப்பாடும் இல்லைனா கேரேஜும் பேக் பண்ணிட்டேன். பருப்பு சாதம், கொஞ்சம் கிழங்கு சிப்ஸ் வச்சுட்டேன். பீட்ரூட் பொரியல் வைக்கலான்னு பார்த்தா பீட்ரூட் பொரியல் வேணாமா, எனக்கு கிழங்கு சிப்ஸே வேணுமான்னு சொல்லிட்டா. ஸோ பருப்பு சாதம், கிழங்கு சிப்ஸ் வச்சு அவளுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன். பிரேக்குக்கு பார்த்திங்கன்னா ஜாங்கிரி தாங்க வச்சுருந்தேன். நேற்று கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தாலும் வெளியே போயிட்டு வரும்போது கொஞ்சம் மக்கன் படம் ஜாங்கிரியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ பிரேக்குக்கு ஜாங்கிரி வச்சுருந்தேன். லஞ்சுக்கு பருப்பு சாதம் அப்புறம் சிப்ஸ் வச்சு அவளுக்கு பேக் பண்ணி லஞ்ச் வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் 1 by 1 எல்லா வேலையும் செய்ய ஆரம்பி. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே கொஞ்சம் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அதையும் பார்க்கணும். ஸோ கடற்கன்னு வேலையெல்லாம் முடிச்சிக்கலான்னு ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருந்தேன். பீட்ரூட் பொரியல் அவள் சாப்பிடாதனால நான் மட்டும் தான் சாப்பிடணும். எவ்வளோ பீட்ரூட் பொரியல் தான் சாப்பிட்றதுன்னு தெரியல. ஸோ அதையும் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு அவளுக்கு கொண்டு போய் கீழே பஸ் ஏற்றி விட்டு வந்தாச்சு. ஸோ பாப்பாவோட ஸ்பீச் எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், என் பெயர் நாரகிருஷ்ணா. நான் இப்போது நூலகத்தின் சிறப்புகளை பற்றி கூற வந்துள்ளேன். நூலகத்தின் சிறப்பு: கல்வி மற்றும் அறிவை வளர்க்க. நூலகத்தில் பலவிதமான புத்தகங்கள், பத்திரிகைகள், இதழ்கள், ஆராய்ச்சி கட்டுரைகள் போன்றவை உள்ளன. இவை நம் அறிவை புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் உதவுகின்றன. விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு. நூலகத்தில் கதைகள், கவிதைகள், நாவல்கள் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளன. இவை நம்மை மனதளவில் மகிழ்விப்பதோடு அறிவை வளர்க்கவும் உதவுகின்றன. சமூக வளர்ச்சி. நூலகங்கள் சமூகத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்றன. நூலகத்தில் நண்பர்களோடு பழகலாம், விவாதிக்கலாம், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். இவை சமூக உறவுகளை பலப்படுத்தி